இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் எண் 272. வானுயர் தோற்றம் எவன் செய்யும், தன்னஞ்சம் தான் அறி குற்றப்படின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு வான்போல் உயர்ந்த தவவேடம் என்ன பயனை செய்யும், தான் குற்றம் என்று அறிந்த அதன் கண்ணே தன் நெஞ்சு தாமும் ஆயின். ஒரு மனிதன் தன் குற்றத்தை தன்னுடைய தன் குற்றம் செய்ய வேண்டாம் என்று தன்னுடைய மனச்சான்று சொல்லிய போது அவன் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதுதான் மனித பண்பு, மனித நேயம். அதை விடுத்து அவன் தன்னுடைய மனச்சான்றையும் மீறி அந்த குற்றத்தை செய்தால் அதுதான் தவப்பயனை கெடுக்கும். அதாவது வெளி தோற்றத்திலே மிகப்பெரிய தவ புரிந்தவனாக அவன் காட்டிக்கொண்டாலும் அந்த தவம் வேடம் இவன் தன்னுடைய மனச்சான்றின்படி கேட்காமல் தவறுகளை செய்தால் அது அந்த தவக்கோலம் நிலைக்குமா? நிலைக்காது, கெட்டுவிடும். தவக்கோலம் அவனுக்கு கிடைக்காது. அதனைத்தான் தெய்வப்புலவர் அருமையாக எடுத்து சொல்லியுள்ளார். எனவே நாம் வெளித்தோற்றத்தில் தவக்கோலம் பூண்டது போய் காட்டிக்கொண்டு உள்ளே தங்களுடைய மனச்சான்று சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட கேட்டு நாம் தவறுகளை செய்தோமானால் அது மிக மிக தவறுங்க. அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவ செல்வங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கூடா ஒழுக்கத்தை ஒவ்வொரு குறளையும் நன்றாக தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது மட்டுமல்ல, இப்போது நடந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா உலகத்தில், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் 3 நாடுகளும் மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கின்றன. எத்தனை உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. இதனையெல்லாம் இப்படி வருபவர்கள் சில பேர் அரசியலுக்கும் போகலாம். இத்தகைய குணங்கள் இருக்கக்கூடாது என்று அவர்களை ஐநாவில் வற்புறுத்த வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் மாண்டு விட்டனர், சிந்திச்சு பாருங்கள். அதனால் எல்லா ஒழுக்கமும் இதில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறளில் அந்த ஒரு குறளே போதும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இதனைத்தான் இயேசுநாதர் என்ன செய்து, ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடு அறைவதற்கு சொன்னார். அது செய்ய முடியாது. இந்த காலத்தில் உள்ள நவீன யுகத்தில் அது ஒத்து வராது. அதை எளிமைப்படுத்தி தான் தெய்வப்புலவர் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்னாடி தான் தெய்வப்புலவர் எழுதியிருக்கிறார். என்ன இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்படி செஞ்சிட்டோம்னு வச்சுருங்க, இந்த உலகப்போரே வந்திருக்கிறாது. இது கிட்டத்தட்ட 3ஆம் உலகப்போருக்கு சரிசமமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் என்ன ஆகும் என்றே சொல்ல முடியாது. அதனால் மாணவ செல்வங்கள் தயவு செய்து இதனை இதன்படி திருக்குறள் படி நடந்தால் நீங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டையும் சரி, இந்தியாவையும் சரி, நம்முடைய பழைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது மாதிரி நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்க இருக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.